परमेश्वर के वचन की ओर ताकेंगे। இந்த மாதத்திலே 27 நாட்கள் நம்மை கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்தார். इस महीने में 27 दिन प्रभु हमें आंख की पुतली की नाई संभाला। அவருடைய சட்டைகளை மறைத்து வைத்து பாதுகாத்தார். उसके पंखों के नीचे छुपाकर हमें अगुवाई किया। அவருடைய சட்டையிலே சுமந்தார் நம்மை. उसके पंखों पर रख के हमें उठा के लिए फिराता। தேவனுடைய சமூகத்திலே வந்தார். इससे हम प्रभु के समुख में भी आए हैं। இந்த 28வது நாளை 8ஆம் தேதி தேவனுடைய சமூகத்திலே வந்தார். इस 28वां तारीख में हम इस दिन में प्रभु के समुख में आए हैं। இந்த நாளில் நாம் நேற்றைய தினத்தில் 149ஆம் சங்கீதத்தை தியானித்தோம். हमें कल के दिन हम 149वां अध्याय को वचन को मनन किया है। இந்த நாளில் சங்கீதம் 150ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தேவ வார்த்தையை கேட்போம். लगातार इस दिन में भी भजन संहिता 150वां अध्याय से हम वचन को मनन करेंगे। சத்தமாக வாசிக்கிறேன், நீங்களும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு வாசியுங்கள். अभी मेरे साथ तुम सभी ऊंचे शब्द से ये अध्याय को पढ़िए। அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். यहाँ की स्तुति करो, परमेश्वर की पवित्र स्थान में उसकी स्तुति करो, उसकी सामर्थ से भरे हुए आकाश मंडल में उसी की स्तुति करो। அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். तो उसकी पराक्रम के काम के कारण उसकी स्तुति करो, उसकी अत्यंत बड़ाई के अनुसार उसकी स्तुति करो। எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். नरसिंगा फूंकते हुए उसकी स्तुति करो, सारंगी और वीणा बजाते हुए उसकी स्तुति करो। தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். डप बजाते और नाचते हुए उसकी स्तुति करो, तार वाले बाजे और बांसुरी बजाते हुए उसकी स्तुति करो। ரோசில் உள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், பேரோசில் உள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். ऊंचे शब्द वाली सांच बजाते हुए उसकी स्तुति करो, आनंद के महाशब्द वाली सांच बजाते हुए उसकी स्तुति करो। சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. जितने प्राणी है सबके सब याव की स्तुति करो, याव की स्तुति करो। हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम को महिमा। நான் ஏற்கனவே இந்த கடந்த 5 அதிகாரங்களையும் சொன்னது போல அல்லேலூயாவில் துவங்கி அல்லேலூயாவில் முடிகிறது கடைசி 5 அதிகாரம். मैं पहले जैसे कहा था वैसे ये भजन संहिता के किताब में आखिरी का 5 अध्याय में शुरुआत भी या की स्तुति करो और अंत का वचन भी या की स्तुति करो। அதாவது praise the Lord ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டது. अंग्रेजी में praise the Lord करके लिखा। இது இந்த 150 சங்கீதங்களும் துதியின் புத்தகம், துதிகள் என்று அழைக்கிறார்கள் யூதர்கள். और यहूदी लोग ये भजन संहिता की किताब को स्तुति का किताब करके कहलाता है। தெஹிலிம் என்றால் துதிகள். उसका अर्थ टेहिलिम, टेहिलिम मतलब स्तुति। துதியில 3 வகையான துதிகள் இருக்கு என்று अगर சொல்றாங்க. स्तुति में 3 प्रकार का वर्णन है। பாராக், பாராக் पाराक, அப்படி என்றால் ஆசீர்வதித்து துதித்து ஆசீர்வதிக்கிறார். पाराक का मतलब आशीष के साथ आशीष करते हुए स्तुति करता है। அதான் ஹலால், ஹலால் என்று சொன்னால் கர்த்தரை துதியுங்கள். और हलाल, हलाल की मतलब प्रभु को स्तुति करना। அல்லேலூயாங்கிற அர்த்தம் தான். हालेलुया का ஹலால், हलाल, அல்லேலூயா. हालेलुया। இன்னும் யாதா என்று சொன்னால் நன்றி செலுத்தல், தேங்க்ஸ் கிவிங். और याद आप मतलब धन्यवाद की बड़ी रचना। மூன்றுமே துதியாகத்தான் ये இருக்கு. तीनों स्तुति का अर्थ है। இந்த சங்கீத புத்தகங்கள் துதியினால் நிரம்பி இருக்கிறது. और ये भजन संहिता का किताब पूरा स्तुति से भरा हुआ है। பிரைஸ் என்கிற வார்த்தை அதிகமாக சங்கீத புத்தகத்துல தான் அதிகமா இருக்கு. और ये प्रेस का शब्द अधिकांश से ये भजन संहिता की किताब में लिखा। துதி என்கிற வார்த்தை அதிகமாக சங்கீத புத்தகத்திலே நாம் அதிகமாக और ये வாசிக்கிறோம். स्तुति का शब्द अधिक से हम ये भजन संहिता की किताब में पढ़ सकते हैं। அது சங்கீதம் 136ஆம் அதிகாரம் முழுவதும் துதியாகவே இருக்கிறது. और भजन संहिता 136वां अध्याय पूरा स्तुति का वर्णन है। 26 துதியாக இருக்கிறது. उस पर 26 प्रकार का स्तुति है। அதிலே அதிகமாக நாம் சங்கீத புத்தகத்துல
इसलिए अधिक अधिक से ये भजन संगीता की किताब 146ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் 150ஆம் அதிகாரம் வரை 146 से लेकर 150वां अध्याय तक அதிகமாக துதிக்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. स्तुति का शब्द अधिक अधिक लिखा 35 தடவை சொல்லப்பட்டிருக்கு. 35 बार लिखा praise வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. स्तुति करके लिखा है। இந்த அதிகமாக இந்த நாட்களில் हम துதியை குறித்து பார்க்கிறோம். इसलिए हम अधिक अधिक से इन दिनों में स्तुति के बारे में हम वचन सुन रहा है। அல்லேலூயா வாசிக்கிறோம். அல்லேலூயா என்றாலே துதிதான், praise the Lord. हालेलुया की मतलब स्तुति है। துவக்கம் முடியும் அந்த துதியில தான் தொடங்குது முடியும். शुरुआत भी यहाँ की स्तुति करो और अंत भी यहाँ की स्तुति करो। பாடல்ல அதிகமாக பாடல் என்றாலே துதியாக இருக்கிறது. और गीत मतलब गीत का स्तुति, அதிகமாக துதி இருக்கிறது. अधिक से गीत पर स्तुति है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। துவக்கத்திலே துதித்து செங்கடலை கடந்து துதிக்கிற பாட்டு தான் வருது. अगर हम शुरुआत में देख सकता है स्तुति के साथ लाल समुद्र को पार करके आया था, துதித்து கொண்டு தான் வருகிறார். वो स्तुति के साथ आया था। மோசே துதிக்க சொன்னான். मूसा स्तुति करने कहा था। தாவீது துதிக்க சொன்னான். दाऊद स्तुति करने कहा था। துதிக்கிறதுக்கே ஒரு கூட்டத்தை தாவீது 3000 பேர் ஏற்படுத்தி வச்சார். स्तुति करने के लिए एक झुंड को 3000 लोगों को दाऊद तैयार करके ஆசாப் பாட்டுக்காரனை தலைவனாக ஏற்படுத்தி துதிக்க வைத்திருந்தார். और गीत गाने वाला आसाप वो आसाप को सरदार बनवा कर गीत गाने के लिए एक झुंड को तैयार करके रखा था। ஆசாப் ஒரு தீர்க்கதரிசி. और वो आसाप एक भविष्यवक्ता है। பாடல் ஆராதனை துதித்து ஆராதிக்கிறவன் சாதாரண நபரா இருக்கக்கூடாது. अगर जो स्तुति करके आराधना करता है वो आसान व्यक्ति नहीं है। வேதத்துல முன் நின்று நடத்துறவன் பரிசுத்தாவியை நிறைவே பெற்றவனாக இருப்பான். अगर जो शास्त्र में हम देखता है आगे खड़ा होकर अगुवाई करता है वो व्यक्ति पवित्र आत्मा से भरा हुआ व्यक्ति। ஆசாப்பை குறித்து நம்ம இப்ப பார்க்க நேரம் இல்ல, ஏற்கனவே நான் வேத பாடத்துல எடுத்திருக்கிறேன். आसाप के बारे में अभी हम देखने के लिए समय नहीं है। मैं पहले कई बार आसाप के बारे में शास्त्र के सभा में संदेश दे चुका हूं। தாவீதுடைய संगीत सभையில தலைமை நிறுத்து தலையா இருந்து நடத்துறான். दाऊद के वो संगीत के सभा में ये आसाप सरदार के स्थान पर होकर अगुवाई ஆராதனை வீரன். ये एक आराधना का युद्ध पुरुष है। வேதம் சொல்கிறது 4ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கு. और इतिहास में आसाप के बारे में वो भविष्यवक्ता करके लिखा है। சும்மா ஏதோ பாட்டு பாடிட்டு போறது கிடையாது. ऐसे आकर गीत गाना कुछ बजाना वैसे नहीं। செல்போனை பார்த்துட்டு பாட்டு நடத்துறது. अभी आजकल सेल फोन को देखकर वो लोग क्या करता है आराधना பாட்டு ஆராதனை. गीत और आराधना। முதல்ல தேவ சமூகத்திலே நன்றாக ஜெபித்து கடந்து வர வேண்டும். पहले परमेश्वर के सम्मुख में अच्छे से प्रार्थना के साथ ஆராதனை நினைத்தவனுக்கு ஒரு பரிசுத்தாவின் நிறைவு இருக்கும். क्योंकि जो कोई आराधना अगुवाई करता है वो पवित्र आत्मा से भरपूर अनुभव में रहना है। துதியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. और स्तुति से वो भरपूर होना है। துதியினால் தான் சிங்காசனத்தை டச் பண்ண முடியும். क्योंकि हमारे स्तुति के द्वारा हम सिंहासन को छू सकता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा। வேதத்திலே ஒவ்வொருவரையும் பார்க்கிறோம் துதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. वैसे शास्त्र में हम देखे तो हर बातों में स्तुति के लिए मुख्य दिया है। இயேசு துதித்தார். यीशु भी स्तुति किया। மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். और मत्ती 16:25 में हम पढ़ता है। அப்ப வேதத்திலே அப்போஸ்தலன் பவுல் துதித்தார். और शास्त्र में प्रेरित पौलुस स्तुति किया। அப்போஸ்தல சபை துதித்தது. प्रेरितों के कलीसिया स्तुति किया था। அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசிக்கிறோம் துதித்தார்கள். प्रेरितों के कामों में हम देखता है वो लोग स्तुति किया। துதி स्तुति ஒரு வாயை விட்டு எப்போது பிரியக்கூடாது. तेरे मुंह से कभी अलग नहीं होना है। எது பிரிந்தாலும் कुछ भी तेरे से अलग हो सकता என்ன है। நடந்தாலும் कुछ भी कि ना हो உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில துதி மட்டும் வெளியே போவே கூடாது. तुम्हारे आत्मिक விடவே கூடாது. तुम्हारे आत्मिक जीवन में स्तुति तेरे मुंह से कभी अलग नहीं होना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा। புறாவை கூட உருமிக்கொண்டே இருக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். हम कबूतर के नहीं आवाज देते रहना वही आत्मिक लोग। எப்போ புறா எப்படி உருமிக்கொண்டே இருக்கும்? जैसे सर्वदा कबूतर आवाज देता है உருமிக்கொண்டே தான் இருக்கும். वैसे हम भी आवाज देना है। அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றவர் जो पवित्र आत्मा पाए हुए लोग எப்போதும் ஆண்டவரை உயர்த்திக் கொண்டு துதித்துக் கொண்டே वो தான் लोग क्या करेंगे सर्वदा परमेश्वर को स्तुति करते இருப்பார்கள். रहेंगे। ஆவிக்குரியவர்கள் எப்போதும் துதித்துக் கொண்டே தான் இருப்பார்கள். आत्मिक लोग सर्वदा परमेश्वर को स्तुति
करते रहेंगे। துதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டான், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். आमेन। जो कोई स्तुति करता है वो दौड़ने में भी न थकित है और चलने में भी न श्रमित है। இங்கே வாசிக்கிறோம், அல்லேலூயா முதலாவது வசனத்தை வாசிக்கிறோம். पहला वचन, அல்லேலூயா தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். या की स्तुति करो, परमेश्वर के पवित्र स्थान में उसकी स्तुति करो, उसकी सामर्थ से भरे हुए आकाश मंडल में उसी की स्तुति करो। 145:5-6 வாசிக்கிறோம். और சங்கீதம் 145:5-6. भजन संहिता 145:5 और 6। உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். मैं तेरे ऐश्वर्य की महिमा के प्राप्त पर और तेरे बांधी के आश्चर्य काम पर ध्यान करूंगा। लोग तेरे भयानक कामों की शक्ति की चर्चा करेंगे और मैं तेरे बड़े-बड़े कामों को वर्णन करूंगा। அவரை உயர்த்த வேண்டும். ऐसे हम उसको ऊंचा அவருடைய மகத்துவத்தை உயர்த்த சொல்லி உயர்த்தணும். उसके ऐश्वर्य को हम ऊंचा करना है, அவருடைய கிரியையை உயர்த்த வேண்டும். उसके कामों को हम ऊंचा करना है। அதாவது ஆண்டவருடைய ஒரு கிரேட்னஸ், மகத்துவம், அவருடைய வல்லமை சொல்லி சொல்லி உயர்த்தணும். हम परमेश्वर के भयानक कामों को, उनको महिमा को, उनका ऐश्वर्य को बोल बोलकर उसको महिमा बढ़ाना। பரிசுத்த ஸ்தலத்துல மாத்திரம் இல்லாம சங்கீதம் 150 வாசிக்கிறோம். और न केवल पवित्र स्थल पर அவருடைய வல்லமையுடைய கிரியை இன்னமும் மாட்சிமை பொருந்தைய நீ துதித்துக் கொண்டிருக்க எல்லா நான் ஏதாவது சுவாசம் உள்ள யாரும் கர்த்தரை துதிப்பதாகட்டும். क्योंकि जितने प्राणी सबके सब यहाँ की स्तुति कर। அல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 148ல எல்லா துதியையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. और भजन संहिता 148 में सब प्रकार की स्तुति के बारे में लिखा। சிருஷ்டி எல்லாம் துதிக்குங்கள் என்று சொல்றார். सारे सृष्टि परमेश्वर को स्तुति करना எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். और टप बजाते हुए उसको स्तुति करो। நரசிங்கா பஜாங்க 3வது வசனம், எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். नरसिंह का फूंकते हुए उसकी स्तुति करो। வீணையோடு, सारंगी சுரமண்டலத்தோடு, और वीणा बजाते हुए தம்புரோடு, और टप बजाते। இப்ப எல்லாம் துதிக்கிறதுக்கு இந்த தம்புரு இருக்கிறது. यहाँ स्तुति करने के लिए टप है, எங்க கிட்டார் இருக்குது, वीणा है, அல்லேலூயா, हालेलुया, கீபோர்டு இருக்குது, कीबोर्ड है, இசை கருவிகள். वॉइस जो है बजाने के लिए सब कुछ। அதை விட நம்ம 10 நரம்பு கொண்ட கை இருக்கிறது. उससे बढ़कर हमारे 10 तार वाले बाजे, இது கையில தட்டி துதிக்கணும். ये तार वाले बाजे बजाकर हम स्तुति करना। எல்லாத்தை விட எந்த இடத்துலயும் நீங்க இசையை இசைக்கிறதுக்கு உங்க ஓசை உள்ள கைத்தாளமே போதும். सबसे बढ़कर हम सारी जगह पर हम जो बजाता है उनसे बढ़कर हमारे 10 तार वाले बाजा बजा के हम प्रभु को स्तुति कर सकते हैं। வாயிலிருந்து துதியும் और तेरे मुंह से ये स्तुति ஓசை உள்ள கைத்தாளம் और ये तेरा 10 तार वाले बाजे எங்கே இருந்தாலும் நீ துதிக்க முடியும். तो कहाँ भी की ना हो तो स्तुति कर सकता எங்கே है। இருந்தாலும் நீ ஓசை எழுப்ப முடியும். तो कहाँ से भी प्रभु का वो तो गाय दे सकता। சிறையில அடைக்கப்பட்டார், यदि बंदगी में हो कि ना எந்த हो, வனாந்தரத்தின் அனுபவத்தில் நடத்தப்பட்டார், और यदि जंगल के अनुभव की ना हो, எந்த சிறையான அனுபவத்தில் இருந்தார், और किसी प्रकार के बंदगी की ना हो, கை ஓசை உள்ள கைத்தாளத்தோடு நீங்கள் துதிக்கலாம். वैसे हम ऊंचे शब्द का अपने 10 उंगलियां से प्रभु को बजा के स्तुति कर सकते हैं। எங்க சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. जितने प्राणी है सबके सब यहाँ की स्तुति करो, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை और உண்டாகட்டும். उसकी नाम की महिमा। இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, சிருஷ்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. अगर सृष्टि के बारे में लिखा है, அவருடைய வல்லமை முதலாவது வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். जो उनके सामर्थ से भरे हुए उसी आकाश मंडल को देखकर स्तुति करो। துதிக்கன்னு சொன்னா, स्तुति करने के लिए, துதி என்றால் என்ன? स्तुति का मतलब क्या? அவரை மாத்திரம் உயர்த்துவது, केवल परमेश्वर को महिमा बढ़ाना, அவரை மாத்திரம் உயர்த்து. केवल परमेश्वर को ऊंचा करके महिमा बढ़ाना। தூதர்களை தேவன் துதிக்கிறதுக்குனே ஒரு கூட்டத்தை வச்சார். अगर परमेश्वर उनको स्तुति करने के लिए फरिश्तों को नियुक्त किया, தூதருடைய வேலை என்ன? और फरिश्तों का काम क्या है? துதிக்கிறார். वो स्तुति करना। சங்கீதம் 103:20 வாசிக்கிறோம், அவருடைய வேலை துதிக்கிறவர். और भजन संहिता 103 20वां वचन में लिखा है, फरिश्तों का काम
परमेश्वर को स्तुति करना। கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சங்கமமாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். हे यहोवा के दूतों, तुम जो बड़े वीर हो और उसके वचन के मानने से उसको पूरा करते हो। கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். हे यहोवा की सारी सेना हो, हे उसके टहल हो, तुम जो उसकी इच्छा पूरी करते हो। தூதருடைய வேலை फरिश्तों का काम தேவனை துதிக்கி உயர்த்தக்கூடியவர். परमेश्वर का स्तुति के साथ महिमा बढ़ाना, ஓயா துதித்து सर्वदा स्तुति करना, ஓயா துதிக்கிறார். सर्वदा स्तुति। அந்த துதியை उस स्तुति में நிச்சயம் அந்த துதியை நீ உன்னுடைய இந்த பூமியில துதியை நாம் செய்வோம். वैसे हम भी इस धरती से होकर परमेश्वर को स्तुति महिमा बढ़ाएंगे, துதியை இன்னும் நாம் உயர்த்துவோம். और हम स्तुति के साथ उनको महिमा बढ़ाएंगे। அதாவது இங்கே பரிசுத்த ஸ்தலத்துல மாத்திரமல்ல, न केवल पवित्र स्थान में, ஹalleluya हालेलुया, அதாவது எல்லா இடத்திலையும் கர்த்தரை நீங்கள் துதிக்கலாம். सारी जगह पर हम परमेश्वर को स्तुति कर सकते பரிசுத்த हैं। ஸ்தலத்திலையும் துதிக்கிறோம். पवित्र स्थल में भी हम स्तुति करता है, அப்புறமாக சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. और जितने प्राणी है सब के सब उसको स्तुति करना। எங்க இருந்தாலும் நம்ம துதிக்க முடியும். कहाँ भी की ना हो हम स्तुति करना है। புதிய ஏற்பாட்டு காலத்துல और नए नियम के काल में நீங்களே ஆலயம், तुम ही मंदिर है। நீங்க எங்க போனாலும் கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்க. अगर तुम कहाँ भी जाओ परमेश्वर को महिमा बढ़ाओ, கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். क्योंकि परमेश्वर तुम्हारे अंदर वास करेगा। துதி என்றால் அவரை உயர்த்துகிறது. स्तुति मतलब हम उनका ऊंचा करना है। துதிக்கிறதற்கு முதலாவது அவர் யார் என்று தெரிந்தால் தான் நீங்கள் உயர்த்த முடியும். अगर हम परमेश्वर को स्तुति करने के लिए हम जानना चाहिए कि परमेश्वर कौन है। ஹalleluya. हालेलुया। அவர் நம்மை முந்தி அன்பு செய்திருக்கிறார். वो हमें पहले प्रेम किया हम पर। அதாவது கவனிக்க வேண்டும், सुनिए ध्यान से, மனிதனை 6ஆம் நாள் உண்டாக்கினார். मानव को छठवां दिन बनाया। படைப்பதற்கு முன்பாகவே, अगर जो सृष्टि மனிதன் உண்டாக்குறதுக்கு முன்பாகவே मानव को बनाने से पहले 5 நாள் சிருஷ்டிப்பை தேவன் படைத்தார். 5 दिन का सृष्टि को प्रभु बनाया। எல்லா சிருஷ்டியும் படைத்துட்டு தான் மனுஷனை உண்டாக்கினார். वो सारी सृष्टि को बनाकर फिर बाद में छठवां दिन मानव को बनाया। மனிதனுக்கு என்ன தேவையோ अगर ये मानव के लिए क्या क्या जरूरत है, எல்லாத்தையும் ஒழுங்கற்றதையெல்லாம் ஒழுங்கு செய்தார். सब जो जो नियम बिना रहता था सभी को नियम के अनुसार प्रमाण के अनुसार बनाया। தேவன் எல்லாத்தையும் கிரமமா செய்து மனுஷனையும் உண்டாக்கினார். वैसे परमेश्वर सब कुछ प्रमाण के अनुसार बनवाकर फिर मानव को बनाया। அவருடைய சாயலா, उनकी समानता, அவருடைய ரூபத்தில் उनके स्वरूप में உங்களை உண்டாக்கினார். तुम सभी को वो बनाया। தேவன் அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर प्रेमी है। God is love. परमेश्वर प्रेमी है। Love is God அல்ல. प्रेमी परमेश्वर नहीं, God is love. परमेश्वर प्रेमी है। சில டாக்ஸில போடுற love is God. कि टैक्सी में ऐसे बोर्ड लगाता है प्रेमी परमेश्वर है, அது தவறானது. वो गलत है। God is love. परमेश्वर प्रेमी है। தேவன் அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर प्रेमी है। தேவன் தான் அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर ही प्रेमी है। அதுதான் சரியான வார்த்தை. वो ही अच्छा शब्द है। தேவன் அன்பாக இருக்கிறார் என்றால் எப்படி நீங்க சொல்லலாம்? परमेश्वर प्रेमी है करके तुम कैसे कर सकता है? மனுஷனுக்கு அவருடைய சாயல், அவருடைய ரூபம். मानव के लिए उनके स्वरूप, उनके रूप को वो दिया है। அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए हम पहले जानना चाहिए कि पहचान होना है परमेश्वर प्रेमी है। அவருடைய சாயல், उनके स्वरूप, அவருடைய ரூபம், उनके रूप, அதாவது எவ்வளவு நீ துதிக்கலாம் கர்த்தரை, इसलिए तो कितना परमेश्वर को இந்த स्तुति बढ़ा உலகத்தின் सकता है। சிருஷ்டிப்பை விட நீ அதிகமாக துதிக்கலாம். इस संसार के सारी सृष्टि से बढ़कर तो अधिक से प्रभु को स्तुति करना। வேதம் சொல்கிறது 1 யோவான் 4:19 வாசிக்கிறோம். और वो पहला यूहन्ना का पत्री 4वां अध्याय 19 வசனம். 19वां वचन। அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். हम इसलिए प्रेम करते हैं कि पहले उसने हमसे प्रेम किया। அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். परमेश्वर पहले हम पर प्रेम किया, इसलिए हम भी उस पर प्रेम करता। We love him because he first loved us. आमेन। அதாவது we love him because he first loved. அதாவது இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, முந்தி
நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் वो पहले हम पर प्रेम किया इसलिए he first loved us. அதாவது we loved him because he first loved him. Loved us. हम इसलिए प्रेम करते हैं कि पहले उसने हमसे प्रेम किया. அவர்தான் நம்மிடத்திலே முந்தி அன்பு செய்தார். कोई पहले हम पर प्रेम रखा. நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். इसलिए हम भी उस पर प्रेम करता है. हालेलुया. हालेलुया. நம்மை முந்தி அவர் அன்பு செய்தார். हमें वो पहले प्रेम किया है. ஏன் சிருஷ்டிகள் அவரை துதிக்க வேண்டும்? क्यों ये सारा सृष्टि उसको स्तुति करना? தேவன் ஏன் இப்படி சொல்றான்னு நீங்க நினைக்கிறீங்களா? परमेश्वर क्यों ऐसा कहता है? ऐसे तुम सोचते क्या? எல்லாம் என்ன அவர் உயர்த்த சொல்றாருங்க? क्या है परमेश्वर उनका महिमा बढ़ाने के लिए कह रहा है? हालेलुया. हालेलुया. அவர் முந்தி நம்மை அன்பு செய்திருக்கிறார். क्योंकि परमेश्वर पहले हम पर प्रेम रखा. அவர் முந்தி அன்பு செய்திருக்கிறார். वो पहले हम पर प्रेम दिया है. எல்லா படைப்புகளையும் படைத்து सारा सृष्टि को बनाया. மனுஷனுக்காக எல்லாத்தையும் உண்டாக்கினார். मानव के लिए सारा सृष्टि को वो बनाया. அடுத்தது மனிதனை உண்டாக்கினார். फिर उसके बाद मानव को बनाया. அவருடைய சாயல் அவருடைய ரூபம். उनके स्वरूप उनके समानता में. முந்தி அவர் மேல் அன்பு வைத்தார். क्योंकि इसलिए वो हम पर पहले நாம் प्रेम रखा. அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். इसलिए हम भी उस पर प्रेम करता है. அப்ப அவரை நாம் உயர்த்துகிறோம். इसलिए हम परमेश्वर को महिमा बढ़ाता है. முதலாவது அவர் நம்மை முந்தி அன்பு செய்தார்களை விளங்க வேண்டும். पहले हम पहचान करना है प्रभु ही हम पर पहले प्रेम रखा. हालेलुया. हालेलुया. இயேசு அவரைத்தான் நோக்கி முதலாவது பார்த்து துதிக்கிறார். यीशु पहले परमेश्वर को ओर ताककर स्तुति किया. யோவாசிக்கலாம். हम पढ़ेंगे अभी. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். मत्ती सुसमाचार 11वां अध्याय. மத்தேயு சுவிசேஷம் मत्ती 11:25-26. 11वां अध्याय 25 அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளின் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். उसी समय यीशु ने कहा, हे पिता, स्वर्ग और पृथ्वी के प्रभु, मैं तेरा धन्यवाद करता हूँ कि तूने इन बातों को ज्ञानियों और समझदारों से छिपा रखा और बालकों पर प्रकट किया है. பிதாவை இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. हाँ, हे पिता, क्योंकि तुझे यही अच्छा लगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा. முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இயேசுவும் பிதாவை நோக்கியே அவர் துதிக்கிறார். इसलिए पहले तुम लोग पहचान करो, यीशु भी पिता परमेश्वर की ओर स्तुति இந்த किया. பூமியிலே பிதாவை வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே என்று உயர்த்துகிறார். इस धरती से होकर यीशु हे आकाश और पृथ्वी का कर्ता करके उसको स्तुति किया. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். लूका 10वां अध्याय में भी हम पढ़ सकते हैं. லூக்கா 10:21 வாசிக்கிறோம். लूका 10:21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவை வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது. उसी घड़ी वो पवित्र आत्मा में होकर आनंद से भर गया और कहा, हे पिता, स्वर्ग और पृथ्वी के प्रभु, मैं तेरा धन्यवाद करता हूँ कि तूने इन बातों को ज्ञानियों और समझदारों से छिपा रखा और बालकों पर प्रकट किया. हाँ, हे पिता, क्योंकि तुझे यही अच्छा लगा. அவரை நோக்கி, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. हे पिता, स्वर्ग और पृथ्वी का प्रभु. முதலாவது துதிக்க முடியாததற்கு காரணம் என்ன? अगर हमसे स्तुति करने नहीं हो रहा, कारण क्या? அவரை உயர்த்த முடியாத காரணம் என்ன? प्रभु का महिमा बढ़ाने नहीं हो रहा है, क्या कारण क्या? முதலாவது அவர் மேல முந்தி அன்பு செய்த இந்த ரகசியத்தை விலகிக் கொள்ள வேண்டும். पहले तू जो परमेश्वर तुझको रखा हुआ पहले प्रेम को तू ये गुप्त बातों को पहचान करना. हालेलुया. हालेलुया. அதான் புருஷர்களே மனைவியை என்ன செய்யுங்க? நேசிங்கன்னு சொல்றாங்க. इसलिए पुरुषों तो पत्नी पर प्रेम रखो. ஒரு புருஷன் ஸ்திரீதானா மனைவி கீழ்ப்படிவான். पहले पुरुषों पत्नी को प्रेम करेगा तो पत्नी पुरुष पर आज्ञा पालन करे. हालेलुया. हालेलुया. அவன் என்ன சொன்னாலும் செய்வான். अगर वो पुरुष जो जो कहेगा वो सब कुछ पत्नी புருஷனை करे. போல உண்டா? अगर वो कहेगी मेरा पुरुष के अलावा कोई नहीं. हालेलुया. हालेलुया. நீங்க கவனிக்க வேண்டும், सुनिए, முதலாவது முந்தி தேவன் அன்பு செய்தார். पहले परमेश्वर हम पर प्रेम रखा. தேவன் முதலாவது முந்தி அன்பு செய்திருக்கிறார்.
पहले परमेश्वर हम पर प्रेम किया, மேலான இயேசு இந்த பூமியிலே வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியான தேவாதி தேவனை தான் முதல் துதிக்கிறார். यीशु इस धरती से होकर जो आकाश और पृथ्वी का कर्ता के होता का स्तुति किया. முதலாவதாக पहले இந்த அனுபவத்தை நாம் தெரிந்திருந்தால் நம்முடைய துதி நிச்சயமாக குறையாது. पहले हम इस अनुभव को पाएगा तो हमारा स्तुति मुंह से कभी अलग नहीं होता. முதலாவது முந்தின விஷயங்களாக சரியாக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற காரியத்தை சரியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். इसलिए जो जो पहले नियम है वो सारे नियम को हम पहचान करना है. 1 கொரிந்தியர் 11:3 வாசிக்கலாம். पहला कुरिन्थियों 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும். हर एक पुरुष मसीह, ஸ்திரீக்கு புருஷன் தலை. पिता परमेश्वर पहले प्रभु यीशु मसीह को इस धरती में प्रेम किया है. அல்லேலூயா. हालेलुया. அன்பு செய்திருக்கிறார். प्रेम किया. இந்த பூமியில அன்பு செய்திருக்கிறார். इस धरती में प्रेम किया. தேவன் இந்த பூமியில இந்த உலகத்தை விளவாக அன்பு செய்திருக்கிறார். परमेश्वर वैसे इस धरती पर कितना प्रेम रखा है. முதலாவது அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். पहले हम इन बातों को जानना है. இந்த முதலாவது இந்த சிருஷ்டிப்பினுடைய அனுபவத்தை நாம் சரியாக கண்டுபிடித்தோம் சொன்னால் ये सृष्टि का सारा अनुभव को हम पहचान करेंगे, நிச்சயமாக நாம் துதிப்போம். तभी सचमुच हम स्तुति करेंगे. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, तुम मुझे नहीं चुना है, நான் தான் உங்களை தெரிந்து. मैंने तुम्हें चुन लिया. எங்கே யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 16ஆம் வசனம். जीवन सुसमाचार 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். जीवन सुसमाचार 15:16. तुमने मुझे नहीं चुना परंतु मैंने तुम्हें चुना. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். तुमने मुझे नहीं चुना परंतु मैंने तुम्हें चुना. முதலாவது அவர்தான் நம்மை நேசித்திருக்கிறார். पहले वो ही हम पर प्रेम रखा है. இயேசு சொல்றார், நான் மெய்யான திராட்சையின் பிதாவானவர், திராட்சை தோட்டக்காரர். और यीशु कहता है सच्ची ताकत में हूँ और मेरा पिता किसान है. நீங்கள் கொடிகள் என்று சொல்கிறார். तुम सब डालिए. துதிக்கிறதற்கு इसलिए स्तुति करने के लिए முதலாவது அந்த சிருஷ்டிப்பு என்ன என்று நாம் அறிய வேண்டும். पहले वो सृष्टि के बारे में हम पहचान लेना. அல்லேலூயா. हालेलुया. தேவன் எனக்கு மேலாக எதை வைத்திருக்கிறார்? परमेश्वर मेरे से ऊपर के अधिकार में क्या क्या रखा है. தேவன் யார்? परमेश्वर कौन है? இயேசு யார்? यीशु कौन है? அல்லேலூயா. हालेलुया. இந்த பூமியில इस धरती में என்னென்ன அதிகாரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? क्या क्या नियम, क्या क्या இதை अधिकार, சரியாக அறிந்து கொண்டால் ये सारी बातों को சபை पहचान என்ன और मंडली का मतलब क्या है? சரியாக நாம் தேவனை உயர்த்த முடியும். तभी हम ठीक रीति से प्रभु को महिमा தன்னை बढ़ाएं. உயர்த்தாம अपने को नहीं, தேவனை உயர்த்த. परमेश्वर को महिमा இயேசு बढ़ाएं. பிதா யார் என்று அறிந்திருக்கிறார். यीशु पिता के बारे में पहचानता था. இயேசு பிதாவை சரியாக அறிந்திருக்கிறார். यीशु पिता को अच्छी रीति से पहचान किया, ஆகவே தான் அவரை உயர்த்துகிறார். इसलिए वो परमेश्वर को ऊंचा किया. அப்போஸ்தலர்கள் प्रेरितों இயேசு யார் என்று சரியாக यीशु அறிந்தார், को न करके पहचान किया, சரியாக உயர்த்தினார். इसलिए वो यीशु को महिमा बढ़ाया. முதலாவதாக पहले முந்தி அன்பு செய்த விஷயத்தை சரியானபடி அறிந்து கொள்ள. पहले जो प्रेम रखा हो उसी को ठीक रीति से पहचान करो. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. அப்போதுதான் தேவனுடைய சில ரகசியங்களை இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் காண்பித்துக் கொண்டே இருப்பார். तभी परमेश्वर की गुप्त बातों को प्रभु तुझको प्रकट करेगा. யோவானுக்கு லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். लूक का 10वां अध्याय, லூக் 10 21 22 வாசிக்கிறோம். लूक 10 அந்த வேளையில் 21-22. இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. उसी घड़ी वो पवित्र आत्मा में होकर आनंद से भर गया और कहा, हे पिता, स्वर्ग और पृथ्वी का प्रभु, मैं तेरा धन्यवाद करता हूँ कि तूने इन बातों को ज्ञानियों और समझदारों से छिपा रखा और बालकों पर प्रकट किया है. சகலமும் பிதாவினால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொரு குமாரன் இன்னார் என்று அறியாம். मेरे पिता ने मुझे सब कुछ सौंप दिया है और कोई नहीं जानता कि पुत्र कौन है, केवल पिता. குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறோ அவனும் தவிர வேறொரு பிதாவை இன்னார் என்று அறியாம். और पिता कौन है यह भी कोई नहीं जानता, केवल पुत्र के और वह जिस पर पुत्र है उसे प्रकट करना चाहे. முதலாவது நீ அறிந்தால்தான் அவரை துதிக்க முடியும். पहले तू जानेगा तो
उसको स्तुति कर। தேவன் யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर कौन है तो स्तुति करो। உனக்கு அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து और கொள்ள तेरे வேண்டும். लिए इस धरती में भेजा गया और प्रभु यीशु मसीह कौन है पहले पहचान लो। பிதாவானவர் இயேசுவுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். पिता परमेश्वर यीशु को अपने आप को प्रकट करके दिखाया। காரணம் என்ன? कारण क्या? காரணம் என்ன? कारण क्या? அந்த முந்தி அன்பு செய்த விஷயத்தை என்ன முந்தி அவர்தான் என்ன நேசிச்சாரு. पहले वो ही मुझ पर प्रेम रखा है। அவரை நோக்கி தன்னை தாழ்த்தி பார்க்கிறார். इसलिए अपने को दीन बन के यीशु पिता के वो महिमा बढ़ा। அப்படி இந்த பிரமாணத்துக்கு நாம் இருந்தோம்னு சொன்னா वैसे यदि हम भी इसी व्यवस्था के अंदर आए हो தன்னை உயர்த்த மாட்டோம். हम अपने को ऊंचा नहीं தன்னை करेंगे, தாழ்த்தி கொண்டு हम अपने को दीन बनाएंगे, அவரையே உயர்த்துவோம். केवल उनको महिमा बढ़ाएंगे। இன்னும் அவர் நம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பார். वो और भी हमें हमारे लिए उनके गुप्त बातों को प्रकट करेंगे। துதியில ஒரு எசென்சியலே கிடையாது. और इस स्तुति में ये सब सेल नहीं, அதாவது ஒரு சாரம் இல்லாத துதியா இருக்கு. सार बिना स्तुति। புது புது பாட்டுலாம் வருது. नए नए गीत आ रहा है 1000 தோத்திர புத்தகத்தை பார்த்து தோத்திரம் போட்டு और स्तुति का गीत का किताब हजार की स्तुति उस पर है, वो டிவில स्तुति करता டிவில போட்டுட்டே இருக்க வாஸ்து है। और दूसरा एक स्टाइल है टीवी पर आता है हजार प्रकार நீங்க का। உள்ளான ஒரு அனுபவத்திலே ஸ்தோத்திரம் பண்ணணும். तुम अपने आप को एक अंदर का अनुभव से होकर प्रभु का स्तुति करो। அதாவது ஸ்தோத்திரத்துல ஒரு நறுமணம் இருக்கு. अगर स्तुति मतलब एक स्वाद है, ஒரு எசன்ஸே இல்லாம இருக்க ஒரு சாரம் இல்லாத ஸ்தோத்திரம். अगर सार बिना स्तुति। ஸ்தோத்திரம் உனக்கு சொல்லணும்னு சொன்னா முதல்ல நீ அவருடைய சிருஷ்டிப்புடைய கிரியைகள் கிரேட்னஸ் எல்லாம் நீ அறியணும். तो स्तुति करने के लिए परमेश्वर का सारा सृष्टि के बारे में, उनके महत्वपूर्ण कामों के बारे में पहचान लो। பிதாவுடைய மகத்துவத்தை இயேசு அறிந்திருக்கிறார். पिता के महत्वपूर्ण भयानक कामों को यीशु जाना था। யாருக்கு அவர் வெளிப்படுத்துறார்? वो किस व्यक्ति के लिए प्रकट होता है, யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? किस व्यक्ति के लिए प्रकट करता है? முதலாவது पहले நீங்க முதலாவது என்னை முந்தி அவர் அன்பு செய்தார். परमेश्वर ने मुझ पर पहले प्रेम रखा। இரண்டாவது நான் அவர் அன்பு செய்தேன். दूसरा मैं ही परमेश्वर को प्रेम रखा। இரண்டாவது நீ அவர் அன்பு செய். दूसरा तू परमेश्वर को प्रेम करती है। எனக்காக எவ்வளவு ஆயத்தப்படுத்தி இருக்கு. मेरे लिए वो कितना तैयार किया, எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி मेरे लिए कलवारी क्रूस पर लहू बहा कर அந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். उदार मुझे दिया, அந்த வரத்தை தந்திருக்கிறார். वरदान दिया मुझे। இதெல்லாம் நாம் முதலாவது முந்தி அவர் செய்த விஷயத்தை நினைத்து பார்ப்போம். वैसे जो जो वो पहले हमारे लिए किया है, पहले प्रेम रखा, सब बातों को जान। தேவன் செய்த முந்தி செய்த கிரயத்தை முதல்ல நினைத்து பார்ப்போம். पहले जो परमेश्वर किया हुआ काम को वो हम स्मरण करें। இதை பார்க்கும்போது தன்னை தாழ்த்துவார். ये सब कुछ तो पहचान करने में तो अपनी இன்னும் அவரை குறித்து வெளிப்படுத்தி தருவார். फिर प्रभु तेरे उसके बारे में तुझको प्रकट हो, ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தி தர प्रभु और प्रकट होने में இன்னொரு எசென்ஷியலி உன்னுடைய துதி ஒரு சாரமுள்ளதாக இருக்கும். और तेरा स्तुति सार के अनुसार होगा, அல்லது சாரமில்லாத துதியா இருக்கும். नहीं तो ऐसे सुखावट स्तुति करेगा। ஸ்துதியில உனக்கு ஒரு எசென்ஸே இல்லாம இருக்கு. तेरा स्तुति में सार नहीं है, ஒரு உள்பொருள் இல்ல. स्तुति पर एक समझ नहीं है। ஸ்துதி இன்றியமையாதது, அவசியத்தை. ये बहुत आवश्यकता, அதாவது துதி எசென்ஷியல், இன்றியமையாதது. स्तुति आवश्यकता है। நல்ல ஆவிக்குரியவர்கள் अच्छे आत्मिक लोग, துதி இல்லாம அவர்களுக்கு ஜீவியமே இல்லை. स्तुति बिना वो लोग को जीवन नहीं, இன்றியமையாததாக இருக்கிறது. वो स्तुति तो उतना आवश्यकता, அதுதான் எசென்ஷியல். वो ही एसेंशियल है। ஹalleluya. हालेलुया। ஆவிக்குரியவர்களுக்கு எசென்ஷியலே பிரைஸ். आत्मिक लोगों को सार वो स्तुति है। துதித்து தம்புரு எடுத்து மிரியாம் துதித்து பாடி ஒரு ஸ்திரீகள் ஒரு கூட்டம் அங்க யாத்ராமம் 15ஆம் அதிகாரத்துல தம்புரு எடுத்து ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டு வராங்க. वैसे मरियम के बारे में हम देख सकता है, या निर्गमन 15वां अध्याय, யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் निर्गमन 15 अध्याय எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे। யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், निर्गमन 19ஆம் வசனம், 19. निर्गमन 15:19 பார்வோன் குதிரைகள் அவருடைய ரதத்தோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்பப்படினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே கடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ये गीत गाने का कारण यह है कि फिरौन के घोड़े, रथों और सवारों समेत समुद्र के बीच में चले गए और यहोवा उनके ऊपर समुद्र का जल लौटा ले आया, परंतु इस्राएल समुद्र के बीच
स्थल की स्थल पर होकर चली गई। ஆரோனின் சகோதரியாக மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புரோடு நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். तब आरोन की बहन मरियम नाम नबिया ने हाथ में टप लिए और सब स्त्रियां टप लिए नाचते हुए उसके पीछे हो रही। மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையா வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினான். और मरियम उनके साथ ये टेक गाती गई, यहोवा का गीत गाओ क्योंकि वह महाप्रतापी टकरा है, घोड़ों समेत सवारों को उसने समुद्र में फेंक दिया। மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாது நடந்தார்கள். तब मूसा इस्राएलियों को लाल समुद्र से आगे ले गया और वे सूर नाम जंगल में आए और जंगल में जाते हुए 3 दिन तक पानी का सोता न मिला। கர்த்தர் அற்புதம் செய்தால் अनेक துதி நடனம் உற்சாகங்கள். अगर यदि प्रभु अद्भुत काम करे हो तो गे लोग स्तुति और नाचते कूदते सब कुछ आता है। கொஞ்சம் குறைவுபட்டுனா और थोड़ा जीवन में कभी कभी वो भक्त முறுமுறுப்பு வந்துடும், गुड़गुड़ाता है। இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் वैसे इस्राएली लोग 40 வருஷம் ஆயிட்டாங்க. 40 वर्ष बन गए। 40 நாள்ல கானானிலே போய் சேரல. 40 दिन में कानान शहर को पहुंच सकता था, 40 வருஷமாக परंतु 40 वर्ष हो गए। முறுமுறுத்தார்கள். गुड़गुड़ाया, தேவனுக்கு அருவருப்பு. गुड़गुड़ाता है वो परमेश्वर का घृणित बात है। தேவன் உன்னை முந்தி அன்பு வைத்தாரே, நீ எவ்வளவாக அன்பு கூற வேண்டும். परमेश्वर ने तुझ पर पहले कितना प्रेम रखा, फिर तू भी प्रभु पर कितना प्रेम करना है, எவ்வளவு நீ அன்பு கூற வேண்டும். तू कितना प्रेम रखना है प्रभु। உனக்கு அந்த அன்பை நினைத்து பார்த்து நீ முந்தி அவரை அன்பு செய்தால் அவர் உனக்கு வெளிப்படுத்துவார். अगर वो प्रेम को स्मरण करते हुए तू भी प्रेम करने में प्रभु अपनी गुप्त बातों को तुझे प्रकट करेगा। மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தினார். मूसा के लिए वैसे उनकी बातों को प्रभु प्रकट किया। வேதத்திலே தேவதாசர்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். वैसे शास्त्र में परमेश्वर अपने दासों के लिए भविष्यद्वक्ता के लिए गुप्त बातों को प्रकट किया, வெளிப்படுத்தி காண்பித்தார். प्रकट करके दिखाया। ஏன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்? क्यों प्रकट किया है? அவர்கள் எப்போதும் என்னை முந்தி அவர் அன்பு செய்தார், என் மேல எவ்வளவாக அன்பு கூர்ந்தார்ங்கறத அந்த பிரமாணத்துக்கு அவர்கள் அடங்கி இருந்தாங்க. वो सारे दासों और भविष्यद्वक्ताओं ने वैसे उस व्यवस्था के अधीन में था, इसलिए வேற முதலாவது வேற எந்த அன்பும் இல்ல, என்ன முதலாவது அவர்தான் அன்பு செய்தார். इसलिए पहले और किसी प्रेम नहीं है, पहले परमेश्वर का प्रेम। எனக்கு இந்த பூமியில ताயின் கற்பத்திலிருந்து பிறந்த என்ன முன்பாக அன்பு செய்தவர் என் தேவன் தான். मैं मेरे मां के कोख से जन्म होने से पहले मुझे परमेश्वर ने प्रेम किया, என்ன அன்பு செய்திருக்கிறார். मुझे परमेश्वर प्रेम किया, எவ்வளவாக முன்பு அன்பு செய்தார். कितना वो पहले, அவை நானும் அவரை அன்பு செய்கிறேன். इसलिए मैं भी उस पर प्रेम முதல்ல करती हूं। தேவனுடைய அன்பு என்னை முன்பாக செய்த அன்பை ருசிப்போம். इसलिए परमेश्वर तुझ पर रखा पहले प्रेम को तू छक कर देखो, स्वाद करके। உன்னை எகிப்திலே 430 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். वो मिस्र देश में 430 बरस गुलामी में था। தேவன் உன்னை சந்திக்க வந்தாரே, परमेश्वर ने तुझे ढूंढ कर आया है, முந்தி அன்பு செய்தார். पहले तुझ पर प्रेम रखा, உன் செங்கடலை கடந்து வெளியே வருகிறார்கள். फिर लाल समुद्र को पार करके आया है, நாம் அவரை உயர்த்தினார்கள். फिर उसको ऊंचा महिमा बढ़ाया, அப்புறம் குறைவுட फिर गड़ी होने में முறுமுறுப்பு வந்து கொண்டே कुड़कुड़ाया। எப்போது நாம் விலகிக் கொள்ள வேண்டும். हाँ, पहचान होना है, தேவன் என்னை முந்தி அன்பு செய்தார். परमेश्वर ने मुझ पर पहले प्रेम रखा, அதாவது நான் தாழ்மையில் கிடந்தேன், क्योंकि मैं ऐसे दलदल की कीच में पड़ा था, दीनता में पड़ा था, दीनता में पड़ा நான் था, தாழ்மையில் கிடந்தேன், मैं दीनता में पड़ा था, கீச்சடு में था, कीचड़ में था, அதாவது புழுதியில் கிடந்தேன், मैं धूल में पड़ा था, அப்படிப்பட்ட நிலைமையில கிடந்தேன். उसी हालत में नहीं இதை था। எப்போது நினைத்து பார்க்கணும். ये बात को हम सर्वदा தன்னை மேல பெருசா முந்தி நினைக்க கூடாது. तुम अपने आप को ऊंचा मत करो। என்ன நடக்கும் சொன்னா, फिर क्या होता है? எல்லாத்தையும் பெற்றதுக்கு அப்புறம் सब कुछ पाने के बाद முந்தி ஐஸ்வர்யம் வந்துருது, पहले धनवान आ जाता है, धन आ जाता है, धन आ जाता है, முந்தி ஞானம் வந்துருது, पहले बुद्धि आ जाता முந்தி है, பலம் வந்துருது. पहले वीरता आ जाता है, முந்தி தேவன் தான் நம்மை அன்பு செய்தார். पहले परमेश्वर ही हम पर இதை प्रेम சரியாக रखा। கண்டுகொண்டால் துதி உங்களுக்கு வரும். ये बात को हम अच्छे से पहचान करेंगे, तभी हमारे और स्तुति आएगी। ஐஸ்வர்யத்தை வாங்கினதுக்கு அப்புறம், धन पाने के बाद, ஞானத்தை வாங்கினதுக்கு அப்புறம், बुद्धि पाने के बाद, பலத்தை வாங்கினதுக்கு அப்புறம், बल पाने के बाद, தெய்வீக சுகத்தை வாங்கினதுக்கு அப்புறம், ईश्वरीय की चंगाई पाने के बाद, ஆண்டவரை முன்பு அன்பு செய்வதை மறந்துட்டு நாம் வேறையோ ஏதோ முந்தி வைக்கிறோம். परमेश्वर को
प्रेम छोड़ के और किसी को और हम प्रेम करता है। வேற ஒரு முன்னால வேற ஒரு அன்பு வைக்கிறோம். हम हमारे आगे और किसी प्रेम को रखता है। ஆகவே நம்முடைய துதி குறைவிடும் போது முறுமுறுப்பு வருது. इसलिए हमारा स्तुति कम होता है, हम कुड़कुड़ाता है। இதுதான் காரணம். यही कारण। அப்ப முந்தி என் மேல் அவர் அன்பு கூர்ந்தார். वो पहले मुझ पर प्रेम रखा है। ஆக எந்த குறைவுபட்டாலும் इसलिए कुछ भी कमी घटी कि ना நாம் हो, துதித்துக் கொண்டே இருப்போம். हम स्तुति करते रहेंगे। அப்படிதான் அவங்க வேதத்தில் பார்க்கிறோம். वैसे हम शास्त्र में पढ़ते हैं। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। இங்க மோசேக்கு தன்னை தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தார். मूसा को प्रभु अपने बारे में दिखाया। இன்னும் ஆண்டவரே முன்ன வைத்து நீங்கள் துதிங்க. और तुम भी परमेश्वर को तुम्हारे आगे रख के स्तुति करो। மோசே சொல்கிறார், நீ எனக்கு முன்னால போட்டா நான் வர மாட்டேன். और मूसा कहलाता था, यदि आप मेरे आगे आगे नहीं चलेगा तो मैं नहीं आऊंगा। அவர்தான் முந்தி என்னை அன்பு செய்தார். वही मुझ पर पहले प्रेम रखा, அவர்தான் என்னை அழைத்தார். वही मुझे बुलाया, அது இல்லாதவனை அழைத்தார். वही मुझे योग्य नहीं था, बुलाया मुझे। குறைவிடும் போது நீங்கள் முறுமுறுத்துறீங்க. इसलिए कमी घटी होता तो गुड़गुड़ाता। ஆண்டவரிடத்துல வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா உற்சாகம் வருது. प्रभु पर हम जो कुछ पाता है तभी हम बहुत आनंद मनाता है। ஒன்னாம் தேதி முதல் வாரத்துல ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. पहले महीने के पहले हफ्ता बहुत उत्साहित रहेंगे लोग, சம்பளம் கிடைக்குது, क्योंकि बाहर मिलता ரொம்ப है, உற்சாகமா இருப்பாங்க. बहुत उत्साहित है। மாத கடைசி குறைய आओ ऐसे महीने में पैसा कमी होने नहीं, சோத்திரம் அல்லேலூயா துதி எல்லாம் குறைஞ்சு போகும். और स्तुति हालेलुया सब कमी होते हैं। நம்முடைய துதி கடிகூறுதல் இருக்கா? हमारे स्तुति में कुछ प्रफुल्लित का अनुभव ஆவியில ஒரு கடிகூறுதல் இருக்கு. आत्मा में प्रफुल्लित नहीं है। அந்த ஆவியில கடிகூறுதல் இல்லாததுக்கு காரணம் என்ன? आत्मा में प्रफुल्लित नहीं है, कारण क्या? துதித்து கடிகூற வேண்டும். आत्मा में स्तुति के साथ प्रफुल्लित हो। ஏன் இது செய்ய முடியல? क्यों प्रफुल्लित नहीं है? குறைவுபட்ட போது நம்ம முறுமுறுத்து விடுறோம். जब कमी घटी होता हमारा अंदर गुड़गुड़ाता है। இதற்கு காரணம் என்ன? कारण क्या? முதலாவது என்னை முந்தி அவர் அன்பு செய்தார். वो मुझे पहले मुझ पर प्रेम रखा। அந்த वचनத்தை மீண்டும் கூட வாசிப்போம். वो वचन को हम अभी दोबारा पढ़ेंगे। 1 யோவான் 4:19 வாசிப்போம். पहला यूहन्ना 4:19। We love him because he first loved us. அதாவது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தோம். हम इसलिए प्रेम करते हैं कि पहले उसने हमसे प्रेम किया, அதுதான் நாம் அன்பு செய்யறோம். इसलिए हम भी प्रेम करता। இந்த எப்பவும் நம்ம முக்கியமாக விளங்கிடணும், முதல்ல முந்தி என்னை அவர் அன்பு செய்தார். इसलिए हम सर्वदा इन बातों को जान लेना कि पहले प्रभु ने मुझ पर प्रेम रखा। தாயின் கர்ப்பத்திலே माँ के कोख से लेकर, இருக்கும்போது जब मैं माँ के कोख में था तब से लेकर முந்தி என்னை அன்பு वो செய்தார். पहले प्रेम मुझ पर உலகம் रखा। தோற்றம் முதலே और इस दुनिया होने से पहले என்னை தெரிந்து वो கொண்டார். मुझ पर मुझे चुन लिया। முந்தி அன்பு செய்தார். पहले प्रेम। இந்த உலகத்துல எல்லாம் வந்ததுக்கு அப்புறமாக अगर यदि संसार में सब कुछ पाने के बाद அதை மறந்துடக்கூடாது. वो बातों को भूल मत। அப்படி மறந்தா நீங்க துதிக்க முடியாது. अगर तू भूलेगा तो तेरे मुंह से स्तुति அதுதான் नहीं சங்கீதம் निकलेगी। 103:1 வாசிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. इसलिए भजन संहिता 103 पहला दूसरा वचन में हम पढ़ते हैं, हे मेरे मन यहोवा का धन्य कर और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम का धन्य कर। हे मेरे मन यहोवा का धन्य कर, उसकी किसी उपकार को ना भूलना। குறைபடும் போது நாம் ஆண்டவரை துதிக்கிறோமா? हमारा कमी घटी होता तभी हम स्तुति करता क्या परमेश्वर की? எப்போதும் அவரை துதிக்கிறோம். सर्वदा स्तुति करो। சுவாசம் இந்த பூமியில இந்த சுவாசம் முடிகிற வரைக்கும் அவரை துதிச்சிட்டாங்க. अगर हमारे श्वास को जान निकलने तक हम परमेश्वर का अंत तक स्तुति करो। கடைசி வரை துதிச்சிட்டாங்க. अंत तक स्तुति करो मरण होने से पहले, உன் ஆவியை அவரிடத்திலே கொடு. क्योंकि तेरा ये आत्मा को प्राण को प्रभु पर सौंपना है। हालेलुया हालेलुया। मेरी आत्मा को प्रभु का आत्मा सौंपने तक तुम स्तुति करना है. नावी அவருடைய கரங்களை ஒப்படைக்கும்படி அவர் स्तुति करो। ஸ்தேவான் கடைசி வரைக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். स्टीफनुस अंत तक परमेश्वर को महिमा बढ़ाया। கடைசி வரைக்கும் அவரை மகிமைப்படுத்தி உயர்த்தினான். अंत तक स्टीफनुस उनको महिमा बढ़ाया। கர்த்தரை உயர்த்துறது கடைசி வரைக்கும் உயர்த்து. इसलिए अंत तक परमेश्वर को महिमा बढ़ा। நீ கடைசி வரைக்கும் உயர்த்துகிறாய். अंत तक तो महिमा बढ़ाते क्या? அதனால நாம ஒப்புவிடுவோம். इन दिनों में हम समर्पण करेंगे। உனக்கு வேதம் சொல்கிறது சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதா. शास्त्र कहलाता है जो सब प्राणी सबके सब परमेश्वर को स्तुति करो। எல்லாமே தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டி. सब कुछ प्रभु का सृष्टि है। அந்த சிருஷ்டிப்புல
वो सृष्टि में விசேஷ சிருஷ்டிப்பு மனுக்குலம். विशेष सृष्टि मानव அதை சரியாக விளங்கிக் கொள்ளணும். ये बातों को अच्छे रीति से தேவன் जान பலவாக என் மேல அன்பு வச்சிருக்கிறார். उन्होंने मुझ पर पहले कितना प्रेम தேவன் அன்பாகவே இருக்கிறார். हमेशा प्रेमी என் மேல அன்பு வச்சிருந்தமாக தான் मुझ पर प्रेम रखा इसलिए எல்லாத்தையும் சிருஷ்டித்து सारा सृष्टि को बनवाकर என் கையில ஆண்டு கொள்ளணும் தந்தாரு. मेरे अधीन में मेरे वश में किया அவருடைய சாயலுடைய ரூபத்தை உண்டாக்கி தந்தார். और उनकी समानता उनके स्वरूप में मुझे ஆண்டு बनाया கொள்ளணும் சொல்லி தந்தாரு. और प्रभुता करो करके दिया இந்த சிருஷ்டிப்பை நினைக்கிறோம். ये सृष्टि को वो स्मरण करो அல்லேலூயா. हालेलुया நான் பாவத்திலும் मैं पाप में சாபத்திலும் श्राप में வியாதியிலும் और बीमार में நெருக்கத்திலும் संकट में யாரும் காண்பாரற்று கேட்பாரற்று கிடந்த अनाथ होकर मैं पड़ा था என் முந்தி வந்து நேசித்தார். आप पहले आकर मुझ पर प्रेम என்னை रखा முந்தி வந்து அன்பு செய்தார். आप पहले आकर मुझ पर प्रेम என்னை रखा முந்தி வந்து காயம் கட்டினார். मेरे घायल को पट्टी बांधा முந்தி வந்து எல்லாத்தையும் மருந்து பூசினார். और मेरे घायल को तेल मलाज किया முந்தி வந்து என்னை வாகனத்தில் ஏற்றினாரே. उसके सवार ऊपर मुझे रखकर ले என்னை गया தூக்கி எடுத்தாரே. मुझे उठा कर लिए फिर आता முந்தி அவர் पहले அதுதான் पहले ரட்சிப்பு. वो ही उठा அதான் ரட்சிப்பின் वो ही சந்தோஷம். उठा के आनंद அதை முந்தி எப்போது நினைச்சு பார்க்கணும். वो सर्वदा स्मरण करो பிந்தி வர்றதெல்லாம் முதல்ல முந்தி வச்சுக்க கூடாது. अगर जो बात में तो पाते हो सभी को आगे आगे बात रखो பிந்தி எதெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ जो बात में तो आशीष पाते हैं அதெல்லாம் முன்னால கொண்டு वो வந்துரு. सब को आगे आगे मत रखो முந்தி அவர் உண்மையில் அன்பு செய்தார். पहले तेरे आगे परमेश्वर அந்த अன்பை நீ நினைத்து उस பார்க்க. प्रेम को तुम स्मरण करो நீ உன் ஆசியில் சுவாசம் இருக்கிற வரைக்கும் அவரை துதித்து கொண்டுதான் இருப்பாய். जब तेरा ये जीवन प्राण निकलने तक तो उनको கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். துதி உன் வாயிலிருந்து எப்போதும் பிரியாதே இருக்கும். मैं यहोवा का निरंतर स्तुति धन्यवाद करता रहूंगा मेरे मुंह से स्तुति कभी अलग नहीं துதி होता உன் வாயிலிருந்து பிரியாது. ये स्तुति तेरे मुंह से कभी अलग नहीं होता குறைபட்ட போதெல்லாம் जब कमी कटी होता तभी அவரை முறுமுறுத்துக் கொண்டே இருப்பான். कुड़कुड़ाता துதியை விலகிடுது. स्तुति अब से अलग होता है அவருக்கு அருவருப்பா பார்க்கும். वो उनकी नजर में घृणित बात है அன்புடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में நாம் செபிக்கிறோம். हम प्रार्थना करते Praise the Lord. हैं धन्यवाद Thank you Jesus. धन्यवाद यीशु Hallelujah. हालेलुया Thank you Jesus. धन्यवाद यीशु லாசரு கல்லறையிலே அவர் உயிரோடு எழுப்புக்குமாக பிதாவை நோக்கி பார்க்கிறார். और लाजर के वो कब्र में लाजर को उठाने से पहले पिता परमेश्वर को वो ताका था அவருக்கு செவி கொடுக்கிறாங்கிறது எனக்கு அறிந்திருக்கேன். ये पिता आप मेरे बातों को मानता है वो मैं जानता हूँ ஆனால் இவர்கள் அறியணும். परंतु ये लोग जाना है அதற்காக பிதாவை நோக்கி इसलिए वो पिता की ओर महिमा बढ़ाया था முன்பு அவரைத்தான் பார்க்கிறார். पहले पिता परमेश्वर को और ताक रहा था இவர்கள் அறியணும். क्योंकि ये जो बाद में साथ में खड़ा रहा है ये लोग जाना है முந்தி பிதாதான் எனக்கு முக்கியம். पहले पिता ही मेरा मुख्य அப்படித்தான் है சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். वैसे कहकर यीशु प्रार्थना किया था முந்தி பிதாவையே पहले तू भी परमेश्वर के ओर ताको ஆண்டுடைய சமூகத்துல प्रभु के सम्मुख நாம் ஒப்பு கொடுப்போமா? हम समर्पण करते Praise हैं the Lord. धन्यवाद Thank you Jesus. धन्यवाद Oh Lord, thank you Jesus. பரிசுத்தரே ஸ்தோத்திரம்ப்பா. हालेलुया தேவனாய கர்த்தர் எவ்வளவாக என் மேல் அன்பு செய்தார். पिता परमेश्वर आप पर कितना प्रेम रखा எவ்வளவு அன்பு செய்தார். कितना प्रेम எவ்வளவாக என் மேல் அன்பு செய்தார். हम पर आपने पहले प्रेम रखा Thank you Jesus. धन्यवाद यीशु எவ்வளவாக என் மேல் அன்பு செய்தார். धन्यवाद यीशु கர்த்தாவே கர்த்தரே हालेलुया राजाओं का राजा எவ்வளவாக என் மேல் அன்பு செய்தார். और आप पहले प्रेम रखा Thank you Lord. Praise the Lord. சுகம் பெறும் தெய்வம் உன் தழும்புகளால் சுகமான
யெகோவா சம்மா கூடவே இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா சம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையை உருவாக்கி. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையை உருவாக்கி. யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல் தேவனே. யெகோவா சாலோ, உம் சமாதானம் தந்தே என் உள்ளத்திலே. யெகோவா சாலோ, உம் சமாதானம் தந்தே என் உள்ளத்திலே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். இயேசுவே நீரே என் ஆதரேசர், என் மேல் எவ்வளவு அன்பு வைத்தீர். என்னை மீட்க உம்மையே தந்தீர். ஓ அன்பிற்கு இணையில்லை. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காய் வாழ்வேன். நீரே என்றென்றும் போவே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காய் வாழ்வேன். நீரே என்றென்றும் போவே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். யெகோவா நீரே நன்மையான தெய்வம், நீ மாத்திரம் போதும். யெகோவா ராபா சுகந்தரும் தெய்வம், ஓ நலமுகளா சுவாமி. யெகோவா சம்மா கூடவே இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா சம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம். सिर्फ तू काफी है, तू काफी है प्रभु। नी मात्र बोले, नी मात्र बोले, नी मात्र சுவாசம் இருக்கிற வரைக்கும் நான் அவரையே துதித்துக் கொண்டிருக்கிறேன். जब तक मेरा ये श्वास रहता तब तक मैं परमेश्वर की स्तुति करूं. நாசியில் சுவாசம் இல்லை, எந்த மனுஷனை நான் நம்புவதில்லை. अगर जो श्वास के किसी मनुष्य पर मेरा भरोसा नहीं, உண்மையே நம்புகிறேன். केवल तुझ पर मेरा भरोसा. நீர் மாத்திரம் எனக்கு போதும். तू मेरे लिए काफी है. உலக தோற்றம் முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டீர். इस दुनिया होने से पहले आपने मुझे चुन लिया. நீ எவ்வளவாய் என்னை அன்பு கூறுகிறீர். आप मुझ पर पहले कितना प्रेम रखा. நாங்களும் அன்பு கூறுகிறோம். हम भी आप पर प्रेम रखता हूँ. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். तुमने मुझे नहीं चुना, मैंने तुझे चुन लिया. நாங்கள் உங்களுடைய கொடிகளை பார்த்தோம். हम आपने डालिया. நீதான் சொன்னீர்.
आप ही ताकता பிதாவானவர் திராட்சை தோட்டம் पिता किसान மிகுந்த கனி கொடுக்கத்தக்கதாக बहुतायत फल देने நாங்கள் இன்னமும் துதிக்கிறோம். हम और भी आपको महिमा बढ़ाना தேவ சமூகத்துல प्रभु के सामने உண்மை இன்னும் எங்களுக்கு வெளிப்படுத்தித்தார். प्रभु जी आपको हमें और भी प्रकट कीजिए நாங்கள் கருத்தாக உண்மை துதிப்போம். हम समझ बुझ कर आपको धन्यवाद करें ஆவியோடு நாங்கள் கடிவுறுவோம். आत्मा में हम प्रफुल्लित होंगे தேவ சமூகத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். प्रभु के सामने दिन में हम समर्पित करता है நீர் மாத்திரம் எனக்கு போதும். केवल आप मेरे लिए काफी हैं என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, मुझ पर कितना प्रेम रखा என்னை எவ்வளவு அன்பு செஞ்சிருக்கீங்க. मुझ पर आप कितना प्रेम किया தாயின் கர்ப்பத்திலிருந்து मां की कोख से लेकर என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். मुझे चुन लिया எவ்வளவாக அன்பு செய்கிறீர்கள். कितना आपका प्रेम रखा அந்த அன்பை நினைக்கும் போது उस प्रेम को स्मरण करते समय என் உள்ளமெல்லாம் பொங்குதப்பா. मेरा सारा मन प्रभु उमड़ என் रहा உள்ளமெல்லாம் பொங்குது. मेरा सारा मन उमड़ रहा ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை துதிப்பேன். मैं अपने जीवन पर क्या स्तुति करूंगा இந்த பூமியில சுவாசம் இருக்கும் வரைக்கும் நாம துதிப்பேன். जब तक इस दुनिया में मेरा श्वास रहता है तब तक मैं आपको स्तुति करूंगा நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். आपके सम्मुख में समर्पित करता हूं துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். सारी स्तुति महिमा आदर मान आपके लिए இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से मांगते पिताजी ஆமென். हाँ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். प्रभु तुम सभी को आशीष दे प्रभु आप सबों का आशीष करें. हाँ हालेलुया